Assalamualaikum, welcome to Afra's Food Channel. அஸ்ஸலாமு இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெலிஷியஸான வெஜ் ரேப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வெஜ் ரேப்புக்குள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் மசாலா ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு 4 தக்காளி, 2 பெரிய சைஸ் வெங்காயம் எல்லாத்தையுமே ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் மசாலாவோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த சோயா சங்க்ஸ் தான். இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, இதை சாஃப்ட் பண்ணுறதுக்காக நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா கோல்ட் வாட்டரில் போட்டு நல்லா இறுக்கி பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோட் கொடுத்து கைமா மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பூ மாதிரி வரணும், நல்லாயிருக்கும் மசாலாவுக்கு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம போட்டு வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா ஆட் பண்ணி நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஸ்லோலி நல்லா வதங்கட்டுங்க. சைடில் நம்ம ரேப்புக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். 2 பெரிய சைஸ் கேரட் எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இப்போது வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. துருவின கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமே கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் வரமிளகாய் தூளும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போது 1 பாதியமாக துருவி வச்சுருக்க மீல் மேக்கரை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைன் சாப் பண்ண கொத்தமல்லி தலையை மேலாக தூவி விட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு மசாலா. இப்போது நம்ம ரேப் ரெடி பண்ணிக்கலாம். பிசைஞ்சு வச்சுருக்க கோதுமை மாவுலேருந்து ஒரு பால் சைஸ் எடுத்து மேலாக மாவு நல்லா தூவி விட்டு நல்லா மெலிசாக திரட்டிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு டவாவை வச்சுட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம். இப்போது இந்த ரேப் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பும் ஸ்பைசி டிப் மேயோவும் இருக்குது. இது 2த்தையும் கொஞ்சமாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் மசாலாவை எடுத்து நடுப்பக்கமாக வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக மடக்கி விட்டு 2 பக்கமும் சைடில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ரேப்பாக எடுத்துக்கலாங்க. டெலிஷியஸ் வெஜ் ரேப் ரெடி. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.